அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். இபிஎஸ் வாக்குறுதி. வில்லிவாக்கம் தொகுதிக்கு முதல்வரின் குடும்பமே வந்தாலும் தாவேகாவுக்கு வெற்றி. ஆதவ் அர்ஜுனா பேட்டி. எல்லா குழந்தைகளின் கையிலும் விசில் சின்னம் உள்ளது. செங்கோட்டையன் பேச்சு. தோளோடு தோள் நின்று பிரச்சாரம் செய்வேன். பாஜக வேட்பாளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாததை தொடர்ந்து அண்ணாமலை பேட்டி. ஒரு தொகுதிக்குள் முடங்காமல் மாநிலம் முழுவதும் பணியாற்ற அண்ணாமலை விரும்பினார். பியூஷ் கோயல் விளக்கம். இது அகில இந்திய தலைமை எடுத்த முடிவு. அண்ணாமலை குறித்த கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிப்பு. திருப்பெரும்புதூரில் மீண்டும் செல்வ பெருந்தகை போட்டி. நரி ஆட்டுத்தோலை உரிப்பது போல் நம் வரி பணத்தை எடுத்து இலவசங்களாக கொடுக்கிறார்கள். சீமான் பரப்புரை. மத அரசியல் செய்கிறார் விஜய். கருணாஸ் விமர்சனம். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல். பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கடற்படையில் இணைக்கப்பட்ட அதிநவீன INS தராகிரி போர்க்கப்பல் இந்தியாவின் கடல்சார் வலிமையின் அடையாளம். அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். நாட்டின் உயரிய பாலத்தை தாக்கிய அமெரிக்கா. வளைகுடா நாடுகளில் 8 பாலங்களை அழிப்போம் என பட்டியல் வெளியிட்ட ஈரான். திடீரென எங்கிருந்தோ வந்த தோனி இந்திய கேப்டனாக நியமிக்கப்பட்டார். யுவராஜ் சிங் கருத்து. தேனி நீலகிரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி. டெல்லி மும்பை அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.